திரு ரகு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் விலகுறாங்க, திமுகவுக்கு போறாங்க, திரு வேல்முருகன் கட்சிக்கு போறாங்க, தாவேகாவுக்கும் போறாங்க. பலவீனம் அடைகிறதா நாம் தமிழர் கட்சி? எங்க கொண்டு செல்லும் நாம் தமிழர் கட்சி அந்த பாதை? நிச்சயமா பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. விஜய் என்ட்ரிலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இளைஞர்கள்லாம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு கட்சியில ஜனநாயகத்தை குறித்து கேள்வி இருக்குது. அதாவது திரு ஸ்ரீதர் வந்து வழக்கறிஞர்கள் சொல்ல வரேன். அதாவது இதில் சொல்லுவாங்க, சட்டத்தில் நீங்கள் நீதியை டிஸ்பென்ஸ் பண்ண மட்டும் பத்தாது, அது மக்கள் நம்பணும்பாங்க. மஸ்ட் பி சீன் டு பி டன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க ஒரு கூட்டம் கூடி பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு லாங் டேபிள் போட்டு சீமான் உட்காந்து பக்கத்துலாம் உட்காந்து ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு முடிவை கலெக்டிவாக எடுக்கிறாங்கங்கிற ஒரு பிம்பத்தையே இவங்க இது வரைக்கும் கொடுக்கவே. சீமான் பேச்சு ஒரு வழி பாதையாக மட்டும் இருக்கா? இது கூட்டத்தில் பேசுகிறாரு அல்லது வந்து இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போ பின்னாடி ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். நான் கன்சல்டேஷன் சொல்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் அவர் ஸ்ரீதர் சொன்னார்ல, எல்லாரையும் உருவாக்குன கட்சி தானே. இவ்வளவு பேச்சாளர்கள் உருவாகி இருக்கிறாங்கன்னா சீமானுடைய ஆதரவே இல்லாம அவங்க வளர்ந்துருக்காங்க. இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க பேச்சுக்கு அவங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாருமே சீமானுடைய உடல் மொழி தான் கொண்டிருக்காங்க. இவர் இன்ஸ்பிரேஷன். பட் திறமை இல்லாம அவங்க வரல. எல்லாருமே காலியமாயிட முடியுமா? அவங்க மட்டும் தானே வந்திருக்காங்க. அந்த பேச்சு திறமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. கட்சியில் உள்ள எல்லா தொண்டர்களுக்கும் இருக்காது இல்லையா? அதுக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கலெக்டிவா டிசிஷன் எடுக்கிறாரா? அப்படி திறமை இருக்கிறவங்கள தான் பேச வைக்கிறாங்கன்னு. ஆமா, ரெண்டு பேருக்கும் வின்-வின் மெத்தட். ஆமா ஆமா, அதுக்குனால ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் உண்டு நான் சொல்றேன். பட் எனக்கு என்னன்னா, கட்சியில ஜெனரலா அந்த ஜனநாயக தன்மை இருக்குதா? நீங்க திமுகல ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்றாங்கல்ல, ஒரு 50 பேரோட 20 பேரோட பேசுறாங்கல்ல, அது மாதிரி நாம் தமிழர் கட்சியில் நடக்குதா? ஓகே, எல்லாரையும் கன்சல்ட் பண்றாரா? அவங்க நிர்வாகிகளை கன்சல்ட் பண்றாரா? கன்சல்ட் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியணும், பப்ளிக்கு தெரியணும் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த ஒரு போட்டோவாவது கொடுங்க எனக்கு. ஸ்ரீதர் விளக்கம் சொல்லி நிறைவு செய்யட்டும். முன் எப்போதும் இல்லாத அளவு கட்சியுடைய தூண்களாக மாவட்ட பொறுப்புகள்ல, மாநில பொறுப்புகள் இருந்த நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து விலகுறாங்க. திரு சீமான் மீது தான் அந்த விமர்சனத்தை வச்சுட்டு போறாங்க. டெமோக்ரஸி இல்லை, நாங்கள் இனிமே செலவு செஞ்சா எங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோன்ற ஒரு அச்சம், கேள்விக்குறியோடு விலகுறாங்க. இதில் செலவு செய்யற பேச்சுக்கு எனக்கு தெரிஞ்ச இடம் இல்லை. நான் இப்போ நான் இதில் கட்சியில் ஈடுபட்டு ஒரு வேலையை செய்கிறேன்னா அது யாரோட தனிநபருக்காகவோ இல்லை அண்ணன் சீமானோட தேவைக்காகவோ வேலை செய்யலை. தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாட்டை கொண்டு செலுத்துகிற முதல் நபராக அண்ணன் சீமான் இருக்கார். அதில் என்னோட பங்களிப்பு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும், இவ்வளோ வேலை செய்யணும்னு எங்கேயும் யாருக்கும் இல்லை. யாரால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யலாம். கூட்டத்தில் இருக்கிறதே கூட போதுமானது. ஸோ அந்த விதத்தில் நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் எனக்குன்னா வருமா? அது வியாபாரம் இல்லை, இது கோட்பாடு சார்ந்தது. அதனால் அதை நான் மறுக்கிறேன். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இரவு விடிய காலை 3 மணி வரைக்கும் நீங்கள் எந்த செய்தி போட்டாலும் சாதாரண ஒரு வட்ட செயலாளர் ஆரம்பித்து அண்ணனுக்கு செய்தி போட முடியும். எல்லா செய்திக்கும் 100 விழுக்காடு பதில் போடுவார். இவர் ரகு சார் கேட்டார்ல, அப்படி நான் ஒரு டேபிளா போட்டு பார்த்தது இல்லைன்னு. டேபிளா அவர் என்ன சொல்றதுன்னா, முடிவுகள் கீழ இருந்து வரணும்ன்ற செய்தி போடுறோம்ல, அதெல்லாம் ஒரு தொகுப்பு அண்ணன் கிட்ட இருக்கும். சோஃபால உட்காந்து பேசுவோம் நாங்க. இவர் சொல்ல டேபிள் போட்டு இந்த சம்பிரதாயமா பேச மாட்டோம். சோஃபால இப்படி உட்கார்ந்து இருப்பாரு, இதனடா அப்படிதானடா அவரு ஒரு முடிவை வச்சிருப்பாரு. நாம எதனா ஒரு முடிவு சொன்னோம்னா அது பழசா இருந்ததுன்னா அவர் சொல்ற வார்த்தையை சொல்ற, என்னடா எம்ஜிஆர் செத்துட்டா நீ போது சொல்றாரு, செத்துட்டாருன்னு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்படி ஒரு இது இருக்கு. ரொம்ப சாதாரண உரையாடல் நீங்க பண்ணலாம். சாஞ்சி அவர் உட்கார்ந்து இருக்கும், நீங்க சாஞ்சிட்டு பேசலாம். 1-2 பேர் கட்சியில இருந்து 1-2 பேர் ஏதோ ஒரு காரணங்களுக்காக விலகுறாங்கிறது பரவாயில்ல. அடுத்தடுத்த நாட்கள் செய்திகள் வந்துட்டே இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்குதுல்ல, இப்போ வந்து ஒரு மறு கட்டமைப்பு நடக்குது. நான் வந்து 6 தொகுதி பார்த்துட்டு இருந்தேன் இதற்கு முன்னாடி பொறுப்பு. இப்போ எனக்கு 2 தொகுதி அதை வந்து டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. பல இடங்கள் அப்படி பிரித்து வேலையை வந்து இன்னும் எளிது பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக பிரிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சில பேருக்கு தன்னுடைய ஏதோ ஒரு உரிமை போயிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே கட்சியை பாதிக்கலைன்றது நான் வரலாற்றிலேருந்து கற்றுக்கிறேன். நீங்கள் திகாவை உடைச்சிட்டு திமுக வந்ததும், திமுகவிலேருந்து செங்குத்து பிளவை ஏற்படுத்திக்கிட்டு அதிமுக போன பிறகும், இன்னொரு முறை திமுகவிலேருந்து செங்குத்து பிளவை ஏற்படுத்திட்டு வைகோ அவர்கள் போன பிறகும் திமுக என்ற கட்சி இருந்துட்டு தான் இருக்குது. அதனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது காரணம் அண்ணா என்ற பெருந்தகைங்கிறது மறந்துடக்கூடாது. எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா யதார்த்தமாங்கிறது தேர்தல் முடிவு காமிக்கும் பதில் சொல்லும். திமுக ஃபவுண்டேஷன் போட்டது அண்ணான்றது நான் சொல்ல விரும்புறேன். அண்ணா மாதிரி இருக்கணும், இவங்களோட அண்ணன் அண்ணா மாதிரி இருக்கணும்ன்றா. அண்ணன்னு சொல்றாங்க, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மாறுதல், அண்ணா மாதிரி இருக்கணும். இல்ல அண்ணாவையும் விஞ்சியே தான் இருப்பாரு நான் நம்புறேன். நன்றி.